ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம எங்கள் வீட்டில் இருக்கிற ஜெரேனியம் பிளான்ட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளான்ட் வாங்கி 3 இயர்ஸ் ஆச்சுங்க. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளான்ட். கார்டனில் எப்போவுமே ஃப்ளவர்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பிளான்ட்டை கண்டிப்பாக வாங்கி வைங்க. ஃப்ளவர்ஸ்லாம் ப்ளூம் ஆகும்போது ஒரு பொக்கெட் மாதிரி பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பிளான்ட்டை சன்லைட் படுற மாதிரி இடத்துல வைக்கணுங்க. ரொம்ப ஹார்ஷான சன்லைட்டும் படக்கூடாது. இந்த பிளான்ட்டை நான் நர்சரியில் வாங்கிட்டு வந்து 2 மந்த்ஸ் நல்லா ப்ளூம் ஆச்சு. அப்புறம் ஃபுல்லாக ஸ்டாப் ஆயிடுச்சு. பட் பிளான்ட்டுக்கு ஒன்றும் ஆகலை. நியூ க்ரோத் எதுவும் வராமல் ப்ளூம் ஆகாமல் அப்படியே இருந்துச்சு. ஸோ அது என்ன ரீசன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் பக்கத்தில் பெரிய பில்டிங் இருக்குங்க. ஸோ இடத்துல அது இருந்ததுனால ப்ளூம் ஆகலைங்க. நான் அப்புறம் வந்து டிஏபி கொடுத்தேங்க. 15 days ஒன்ஸ் வந்து கொடுப்பேன். அதுக்கப்புறம் நல்ல க்ரோத் ஆச்சு. நிறைய ஃப்ளவர்ஸ் வந்துட்டே இருக்குங்க. ஸோ ஜெரேனியம் பிளான்ட் நம்ம செமி ஷேடான இடத்துலையும் வைக்கலாம். பட் டிஏபி கொடுத்தா தான் கண்டிப்பாக ப்ளூம் ஆகுங்க. பிளான்ட் கேர்னு பார்த்தீங்கன்னா, சாயில் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் கண்டிப்பாக வாட்டர் கொடுக்கணும். எந்நேரமும் ரொம்ப அதிகமாக ஒரு மாதிரி வெட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு அந்த பிளான்ட் நல்லா க்ரோ ஆகாது. அப்புறம் ப்ரௌன் லீவ்ஸ் அதெல்லாம் இருந்தது அப்படின்னா அப்பப்போ நம்ம வந்து அதை வந்து கட் பண்ணி விட்டுறணுங்க. அப்புறம் ஃப்ளவர்ஸ் ப்ளூம் ஆனதுக்கு அப்புறம் அதை வந்து கண்டிப்பாக நம்ம கட் பண்ணி விடணும். அப்போ தான் ரிப்பீட்டடாக க்ரோத் வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ ஜெரேனியம் பிளான்ட் கேர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.